எல்லா வார்டும் போட்டிருக்கீங்க. எங்க வார்டு எங்க போட்டிருக்கீங்க? ஒண்ணு சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் வார்டு புறக்கணிப்பு மற்றும் நிதி முறைகேடு புகார்களை முன்வைத்து காங்கிரஸ் உறுப்பினர் தீர்மான நகலை கிழித்தெறிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூரில் உள்ள சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் மொத்தம் 18 வார்டுகள் உள்ளன. இதில் திமுகவை சேர்ந்த 15 உறுப்பினர்கள், 2 காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஒரு அதிமுக உறுப்பினர் மற்றும் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் என மொத்தம் 19 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை பேரூராட்சி தலைவர் போதும் பொண்ணு தலைமையில் துணைத் தலைவர் ஜாகீர் ஹுசேன் முன்னிலையில் சாதாரண வாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. செயல் அலுவலர் ஜெயமாலு கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே 14வது வார்டு காங்கிரஸ் உறுப்பினர் பழனி ஆண்டவர் எழுந்து தனது வார்டு பகுதியில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து ஆவேசமாக பேசினார். கடந்த 4 ஆண்டுகளாக தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு எந்தவிதமான புதிய திட்ட பணிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக தமக்கு வழங்கப்பட்ட தீர்மான நகலை அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையிலும் பழனியாண்டவர் கிழித்தெறிந்து பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு வார்டுல 3 பேர் 4 பேர் போட்டீங்கல்ல, யோசிச்சு போடுங்க. தண்ணி வரலாக்கிறீங்க, அதை வந்து பாதுகாப்பு மாற்றி கொடுக்க மாட்டீங்க. என்ன இவருக்கு ஆதரவாக திமுகவை சேர்ந்த மற்றொரு உறுப்பினரும் தனது வார்டு பகுதிக்கு எவ்வித பணிகளும் செய்யப்படவில்லை என செயல் அலுவலர் ஜெயமாலுவிடம் முறையிட்டது அங்கிருந்தவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் பழனி ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் மன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 2500 ரூபாய் அமர்வுப்படி தமக்கு வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் தீர்மான புத்தகத்தில் உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கிவிட்டதாக முறைகேடாக எழுதி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பகீர் புகாரை முன்வைத்தார். காங்கிரஸ் உறுப்பினரின் இந்த அதிரடி பேச்சால் கூட்டத்தில் பதற்றம் நிலவிய சூழலில் மற்ற உறுப்பினர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். கூட்டணி கட்சியினரே அமைச்சர் தொகுதியில் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகியுள்ளது.